அதிகாரம் 7. இதனுடைய தலைப்பு என்ன? யூத பாரம்பரியங்களை குறித்ததான முரண்பாடான கருத்துக்கள் மற்றும் இயேசுவின் சுகமாக்கும் வல்லமை. இயேசுவை எப்படி செக் பண்றாங்க அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில் அவங்க செக் பண்ணல, அவங்க பாரம்பரியங்களை வைத்து செக் பண்றத பார்க்கலாம். ஏன் இந்த முன்னோரின் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு அப்படின்னா, இது வேதத்திற்கு ஒத்து வருகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களை 2 விதமாக பிரித்து விடலாம். அப்ப இந்த குர்பான் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை சரியான பாதையிலே நம்மை நடத்துவார். கிறிஸ்தவம் என்பது அது ரிலேஷன்ஷிப், உறவு. இப்ப ஆண்டவர் கரெக்டிவ் டீச்சிங் கொடுக்கிறார். உள்ளத்துல இருந்து வெளியே வரதுதான் உங்க ஆத்துமாவை கெடுக்கும் என்பதை இங்கே விவரித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். உங்க இருதயத்தினுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நாய்க்குட்டிகளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீக்கு கோபம் வரல. எவ்வளவு விசுவாசம் அவளுக்கு இருந்திருக்கும் நீங்க பாருங்களேன். துணிக்கையே போதுமானது ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த ஒரே ஒரு அற்புதத்தை செய்யறதுக்காக இவ்வளோ தூரம் என்ன பண்ணிருக்கிறாரு? பிரயாணப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்தார். இந்த இடத்துலயுமே நம்ம பார்க்கும் பொழுது வேறு யாரோ ஒருவர் இவனை கூட்டிட்டு வந்து அவன் மேல் கை வைக்கும்படி, சுகப்படுத்தும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்ப மன்றாட்டு ஜபத்துக்கு இது இன்னொரு ஒரு உதாரணம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எப்படி செய்யறாங்களோ அந்த முறை ஒரு பொருட்டல்ல, ஆண்டுடைய வல்லமை தான் இங்க பிரதானமானது. ஆண்டவர் எதை செஞ்சாலும் நல்ல காரியங்களை தான் செய்வாரு. தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மார்க்கு 8ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் மொத்தம் 3 பகுதிகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல முதல் பகுதி ஆயத்தங்கள், 2வது ஆர்வங்கள், 3வது ஆபத்துக்கள். இன்றைக்கு இந்த 2வது பகுதியான ஆர்வங்களை நம்ம முடிக்க போறோம். மார்க்கு சுவிசேஷத்தின் அமைப்பு அதிகாரங்கள் 1 முதல் 16 வரை. 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஆயத்தங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை. ஆர்வங்கள் 1:14 முதல் 8:30 வரை. ஆபத்துக்கள் 8:31 முதல் 16:20 வரை. இன்னைக்கு நம்ம 30 வசனங்களை தான் தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். அதிகாரம் 8, யார் இயேசு? சாப்டர் 8, Who is Jesus? இந்த அதிகாரத்தை நம்ம 4 தலைப்பின் கீழே படிக்க போறோம். முதல் 10 வசனங்கள்ல 7 அப்பங்கள் சிறு மீன்களை 4000 புருஷர்களை போஷித்த அற்புதம் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பரிசேயர்கள் இயேசுவிடம் அடையாளம் கேட்டது மற்றும் பரிசேயர்களின் நிலையை சொன்னது. 22 முதல் 26 வரை பெத்சாய்தா குருடன் சுகமாகுதல். 27 முதல் 30 வரை யார் இயேசு என்ற தலைப்பின் கீழே நம்ம படிக்க போறோம். இப்ப முதல் பகுதியை படிச்சிடலாம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் இயேசு 7 அப்பங்கள் சிறு மீன்களை 4000 புருஷர்களை போஷித்த அற்புதத்தை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இப்ப இயேசு ஒரு வனாந்திரமான ஒரு இடத்திலே அவர் இருக்கிறார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்கள் வனாந்திரம் பார்க்காம திரளாக கூடி வந்திருக்கிறார்கள். இப்ப இயேசு கிட்டத்தட்ட 3 நாட்களாக அவர்களுக்கு போதித்து கொண்டு வருகிறார். ஆனாலும் ஜனங்கள் யாருமே எங்கேயுமே போல இயேசுடைய போதனைகளை கேட்டு அப்படியே அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இதை பார்த்தவுடன் இயேசுவுக்கு ரொம்ப பரிதாபமாயிருச்சு. இங்க சொல்றாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம், அந்த தீராத ஆசை, இந்த பேஷனட் ஹார்ட் இந்த ஜனங்களுக்குள்ளும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க மார்க் எழுதுகிறதை பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், காலையில ஆராதனை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாலே ஜனங்க ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. ஐயோ, மீன் மார்க்கெட்ல மீன் காலியா போயிரும், கறிக்கடையில கூட்டமாயிரும், அவங்கள இன்னைக்கு வர சொல்லியிருந்தோமே அவங்க வெளியே வந்து நிற்பாங்க, இது முடிச்ச உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுமே, இப்படி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற இந்த நாட்கள்ல இந்த ஜனங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பேஷனட் ஹார்ட் அவர்களுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? 3ஆம் வசனம். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால்
வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இயேசு அவர்கள் மேல எவ்வளோ ஒரு கன்சர்னா பேசுறார் பாருங்களேன். இயேசு நம்மீது கரிசனை உள்ளவர் என்பதை அவருடைய குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவங்களாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறது லேட் ஆயிரும், பட்டினியா அனுப்புனா இவங்க சோர்ந்து போயிருவாங்களே அப்படின்னு இயேசு இந்த இடத்துல ரொம்ப அவர்களுக்காக கரிசனை உள்ளவராக இருக்கிறதை பார்க்கலாம். இதே ஒத்த சம்பவத்தை நாம் முந்தின அதிகாரங்களிலே நம்ம வாசித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு திரள் கூட்டத்திற்கு அவர் உபதேசிக்கும் பொழுது அவர்கள் பசியை ஆற்றுவதற்காக அந்த சிறு பையன் இடத்திலிருந்த 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 புருஷர்களுக்கு போஷித்து மீதியாக 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இயேசு இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறனால பட்டினியா அமிச்சா இவங்க சோர்ந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சீஷர்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தார் இயேசு என்றால், இயேசு இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆண்டவரே, ஏன்னா நீங்க ஏற்கனவே 5000 புருஷர்களுக்கு 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷித்திருக்கீங்கல்ல, இது உங்களுக்கு ரொம்ப லேசான விஷயம், எளிதாக நீங்க அற்புதம் செஞ்சு இவர்களை போஷித்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தராவது சொல்வாருன்னு இயேசு எதிர்பார்த்து தான் இந்த காரியத்தை சொல்லியிருப்பாரு. ஆனா சீஷர்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு? அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். ஒருத்தருக்கு கூட என்ன பண்ணல, அந்த விசுவாசம் இல்ல. ஆண்டவர் ஏற்கனவே இப்படி ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, கண்டிப்பாக போஷிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லவில்லை. நம்ம கூட அநேக வேளையில ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற காரியங்களை மறந்து போயிருவோம். நம்ம இன்னைக்கு சீஷர்களை குற்றம் சாட்டலாம், என்னது இது இப்பதான் இந்த அற்புதத்தை பெற்றாங்க, அதுக்குள்ள மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம கூட நிறைய வேளையில முதிர்ந்த விசுவாசிகள் கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செஞ்ச அற்புதங்களை மறந்து, சில வேளையில பிரச்சனைகள் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும், பிரச்சனைகளையே தான் பார்த்துட்டு இருப்போம், எப்படி இதை மேற்கொள்வது, எப்படி இந்த காரியத்தை கர்த்தர் சந்திக்க போறாருன்னு நம்ம கலங்கி கொண்டிருப்போம். அதே போலதான் அன்னைக்கு சீஷர்கள் அவர்களுக்கு சுத்தமாவே மறந்து போயிருச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் என்றார்கள். உங்ககிட்ட எத்தனை அப்பங்கள் தான் இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. இதற்கு முன்பாக நைசா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிறு பையன் கிட்ட இருந்து அப்பத்தை வாங்கி கொண்டு வந்து குடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப சொல்றாரு, ஏற்கனவே அந்த அற்புதத்தை நான் செஞ்சுட்டேன்ல, இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அப்பங்கள்னு கேட்கும் போது அவங்க பதில் என்னவா இருக்கு, 7 அப்பங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இப்ப இயேசு என்ன பண்றாரு, அந்த அப்பங்களை கொடுத்த உடனே சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஜனங்களை பந்தி பந்தியா உட்கார வைங்க. அந்த 7 அப்பங்களையும் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, ஒருவேளை கொஞ்சம் வருமானம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பாரு, கொஞ்சம் காரியம்தான் நம்ம கிட்ட இருக்கும், ஆனா நம்ம என்ன செய்யணும், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஐயோ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இது எப்படி பத்த போகுது இந்த மாதம் முழுவதும் அப்படின்னு நினைக்காம நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை தேவனுடைய சமூகத்துல கொடுத்து அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை பெரிதாக அதை ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இங்க என்ன பண்றாரு ஆண்டவர், ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இப்ப இயேசு தானே அற்புதம் செய்யறாரு. இயேசு இப்படி சொல்ல பாருங்களேன், ஏன் சீஷர்களே உங்களுக்கு விசுவாசமே இல்ல, அன்னைக்கு 5 அப்பம் 2 மீனை அற்புதம் செஞ்சு 5000 புருஷர்களுக்கு போஷித்து மீதியாக 12 கூடை நிறைய உங்களுக்கு கொடுத்தனே, உங்களுக்கு விசுவாசமே இல்லையா, நீங்க ஓரமா போய் நில்லுங்க, நான் இவங்களுக்கு அற்புதம் செஞ்சு இவங்களை போஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் தான் இந்த அற்புதத்தை செய்கிறார். செய்துவிட்டு சீஷர்கள்ட்ட கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்கள லைன்லாம் உட்கார வைங்க, இப்ப இந்த அப்பத்தை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு பரிமாறுங்கன்னு சொல்றாரு. நம்ம கூட ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைய வேளையில செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை தான் பயன்படுத்துவார். நம்மளை கொண்டு நிறைய செய்திகளை ஜனங்களுக்கு கொடுப்பாரு, நிறைய அற்புத அடையாளங்களை செய்ய வைப்பாரு. ஆனா ஜனங்கள் முடிஞ்ச பிற்பாடு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ரொம்ப செய்தி நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் என்னை தொட்டார், என் கூட பேசினார், எனக்கு இந்த வியாதியை மாற்றினார், என்னுடைய பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வை கொடுத்தார், குழப்பமா வந்தேன், எனக்கு நிம்மதியாக நான் இப்ப போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சாட்சிகளை நம்ம கேள்விப்படுவோம். ஆண்டவர் அப்படிதான் பாருங்களேன்,
அவர்தான் அற்புதம் செய்வாரு, அவர்தான் எல்லா காரியங்களையும் செய்வாரு. ஆனால் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்த விரும்புவார். தம்முடைய பிள்ளைகளை முன்பாக நிறுத்தி வைத்து எல்லா காரியங்களையும் செய்ய வைப்பார். அது போலதான் தான் அந்த அற்புதத்தை செய்கிறார். ஆனால் சீஷர்களை பரிமாறும்படி சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். இந்த அற்புதம் மத்தேயு சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. இப்ப சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 5000 பேரை தான் இங்க 4000 போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி 2 வாட்டி அந்த அற்புதம் ஒரே புத்தகத்துல வரும் பாருங்களேன். மார்க்லயும் சரி மத்தேயுலயும் சரி, இந்த 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 புருஷர்களுக்கு போஷித்து 12 கூடை நிறைய எடுத்ததான அற்புதமும் இருக்கு. அதே மாதிரி 7 அப்பங்கள் சிறு மீன்களை வைத்து 4000 புருஷர்களுக்கு போஷித்த அற்புதமும் இருக்குது. 2 சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டனால இது 2 வெவ்வேறு சம்பவங்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதம் வந்து யூதர்களுக்கு ஆண்டவர் செய்ததான அற்புதம். இந்த 7 அப்பங்கள் சிறு மீன்கள் வந்து புறஜாதிகளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த இடத்த வாசிக்கும் பொழுது, இந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு வேடிக்கையாக ஒன்று தோன்றினது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது 7 அப்பங்கள்னு சொல்லிட்டு சீஷர்கள் அங்க வேற எதுவுமே சொல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன் சில சீஷர்கள் சொல்லியிருப்பாங்க, ஏண்டா சொன்ன, அந்த 7 அப்பம் தான் நமக்கு இருக்கு, மீட்டிங் முடிச்சு போகும்போது பசியா இருந்துச்சுன்னா சாப்பிடறதுக்கு தானே வச்சிருந்தோம், அதை ஏன் சொன்னேன்? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், ஆண்டவர் கேட்கிறாருல, பொய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க சிலர். இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மீனை சொல்ல வேண்டாம், ஏன்னா வந்து அப்பத்தையாவது காலி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, இந்த மீனை வச்சாவது நம்ம சாப்பாடு இன்னைக்கு ஓடிரும், சமாளிச்சுக்கலான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஆண்டவர் அற்புதம் செய்து இதை பரிமாற சொல்லி இது அப்படியே பெருக்கத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தன் சொல்லியிருப்பான், மீனையும் கொடுப்போமே, நமக்கு சின்ன சின்ன மீனா இருக்குது, நம்ம சண்டை வேற போட்டுட்டு இருப்போம், எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மீனையும் அவர்கிட்ட கொடுத்து அவர் ஆசீர்வச்சு கொடுப்பார்ல, சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அப்ப இந்த 2வது தான் அவங்க சொல்றதாக இந்த இடத்துல மார்க் எழுதுறார். மத்தேயுல டைரக்டா வருது, தொடர்ச்சியாக வருகிறது. ஆனால் இந்த இடத்துல மார்க் இப்படி எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இப்ப ஆண்டவர் எப்பவுமே அவர் ஆகாரம் எப்படி கொடுப்பாரு, திருப்தியா கொடுப்பார், பாதி வயிற்றுக்கெல்லாம் தரமாட்டார். அங்க வந்திருந்த எல்லா ஜனங்களும் திருப்தியாக சாப்பிட்டார்கள், மீதியாவும் எடுத்தாங்களாம், 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த சம்பவங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, எப்பவுமே யாராவது விருந்துக்கு வந்தா சமையல் செஞ்சா ஒரு ஆள் சாப்பாடாவது மீறணுமா, அதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா சட்டியை வலிச்சு காலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிக்கும் போது எங்க அப்பா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் அற்புதத்தை செய்யறாரு, திருப்தி அடைய செய்யறாரு. ஆனா 2 அற்புதத்திலையும் பாருங்களேன், மீதியான துணிக்கைகளை அவர்கள் எடுத்தார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பர்ஃபெக்ட் நம்பரை நம்ம பார்க்கலாம், பர்ஃபெக்ஷன். 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இதே ஆங்கில வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது லார்ஜ் பாஸ்கெட்ஸ் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இங்க கூடன்னு போட்டாங்க, கூடை நிறைய எடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா லார்ஜ் பாஸ்கெட்ஸ் அப்படின்னா பெரிய கூடை நிறைய எடுத்தார்கள். அப்ப ஆண்டவர் நிறைவாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப எப்பவுமே கொஞ்சம் ரிசோர்ஸ் மூலமாக கொஞ்ச காரியத்தை ஆண்டவர் பெருக்குகிறவர், மல்டிப்ளை பண்ணுகிறவர் என்பதை இதன் மூலமாக அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 9ஆம் வசனம். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள், பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். அப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக ஏறக்குறைய 4000 பேர் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்களை அப்புறம் அனுப்பி விடுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உடனே அவர் தம்முடைய சீஷரோடே கூட படவில் ஏறி தல்மனுத்தாவின் எல்லைகளில் வந்தார். தல்மனுத்தா அப்படின்னா இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பைபிள்லயே ஒரே ஒரு முறைதான் இந்த தல்மனுத்தா அப்படின்ற அந்த ஊர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே சம்பவம் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும்
4000 பேருக்கு போஷித்த பிற்பாடு மக்தலா எல்லைகளுக்கு அவர் கடந்து சென்றார் என்று சொல்லி மத்தேயு எழுதுகிறார். அப்ப இந்த மேப்ல பாருங்க, மகாடன் அப்படின்ற ஒரு பிளேஸ் தருதா, ரெட் கலரா சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க. மகாடன் அப்படின்னா மக்தலா அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் கூட சொல்லி கொடுத்தேன். இதை சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த மக்தலா அப்படின்ற ஊர்ல இருந்து தான் மகதலனா மரியாள் வந்திருக்கிறாங்க. அவங்க பேர் மரியாள் தான், ஆனா அந்த மகதலனா அப்படின்றது அந்த ஊருடைய பெயர்னு சொன்னேன்ல, உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மக்தலா அப்படின்ற அந்த எல்லைகளில் இருக்கிற ஒரு பட்டணம் தான் இந்த தல்மனுதா. சரிங்களா? அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11 21 வரை. பரிசேயர்கள் இயேசுவிடம் அடையாளம் கேட்டது மற்றும் பரிசேயர்களின் நிலையை சொன்னது. வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடே தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறதென்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, இப்ப இயேசுவை சோதிப்பதற்காக யார் வரா? பரிசேயர்கள் வருகிறார்கள். இவங்க என்ன பண்றாங்க? சாதாரணமா அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கல, தர்க்கிக்க தொடங்கி, அப்படின்னா ஆர்கியூ பண்றாங்க, சண்டை போடுறாங்க. எதற்காக? அவரை சோதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும். இதற்கு முன்பாக இயேசு அடையாளம் காண்பிக்கவில்லையா? அவர் மேசியா என்பதற்கு எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்துவிட்டார். இவர்களால செய்யக்கூடாத அற்புதங்கள். பிசாசுகளை துரத்தினார், குருடரை பார்வையடைய செய்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஏராளமான காரியங்களை ஏற்கனவே இவர் மேசியா என்பதை நிரூபிக்கும் வகையிலே நிகழ்த்தி விட்டார். இன்னும் அவங்களுக்கு என்ன வரல? விசுவாசம் வரவில்லை. அவங்க கேட்குறாங்க, ஏதாவது ஒரு அடையாளத்தை காண்பியும். ஒருவேளை நான் நினைக்கிறேன், பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்கதரிசியை போல, அன்னைக்கு அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்கினி இறக்கினது போல வானத்திலிருந்து நீர் அக்கினி இறக்க வேண்டும் என்று கேட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. அப்படிப்பட்ட பகிரங்கமான அடையாளத்தை கேட்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேறு ஒன்றும் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல பிளெயினா சொல்லிடுறாரு, நான் உங்களுக்கு அடையாளமே கொடுக்க போறதில்ல. சோதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசுவின் ஊழிய ஆரம்பத்திலே பிசாசானவன் இயேசு உபவாசித்து புசியாமலும் குடியாமலும் 40 நாள் இருந்து அவர் வெளியே வரும் பொழுது பிசாசு சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே, அது போல இந்த பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கிறார்கள். அதனால இப்ப இயேசு என்ன பண்றாரு? மார்க் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். இவனுங்க தொந்தரவு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு? அந்த இடத்தை விட்டு அவர் போய்விடுகிறார். 14ஆம் வசனம். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. இயேசு இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் ஏதாவது ஒன்று கற்றுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா இந்த இடத்துல மார்க் எழுதுகிறார், அவங்க அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்களாம். இருந்து வாசிக்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். புளித்த மாவு, அது என்ன புளித்த மாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவாக வேதாகமத்திலே புளிப்பு பாவத்திற்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப அந்த காலத்துல இந்த அப்பம் செய்வதற்கு இந்த புளித்த மாவை வைத்து தான் செய்வாங்களாம். இப்ப நம்மளுக்கு பிரெட்டு, பன்னு போன்ற காரியங்களை செய்யும் பொழுது ஈஸ்ட் அப்படின்ற ஒரு பொருளை பயன்படுத்துவார்கள். இந்த ஈஸ்ட் என்ன பண்ணும்? இந்த மாவை உப்ப பண்ணும். சரிங்களா? நீங்க பன்லாம் செய்யற வழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த ஈஸ்ட் அதுக்குள்ள கலந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துல நல்லா அது அந்த டோ, அந்த மாவு வந்து நல்லா உப்பி நல்லா பெரிதாக அது மாறி இருக்கும். அதை ஒரு குத்து விட்டீங்கன்னா அப்படியே ஹாலோவா ஓட்டா விழும். அதுல அந்த அளவுக்கு அது பெருசாக மாறி இருக்கும். நம்ம இப்ப இட்லி மாவுலாம் புளிக்க வைக்கும் போது என்ன ஆகுது? இட்லி மாவு அரைச்சு ஒரு பாதி பாத்திரம் வச்சிருந்தோம்னா காலையில பாத்தீங்கன்னா அப்படியே அது பெருசாகி இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப புளிப்பு அப்படின்னும் பொழுது
அது பொதுவாக பாவத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அந்த நாட்கள்ல இருந்த யூதர்கள் எப்படி இந்த புளித்த மாவை செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஈஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கலல்ல, அதனால முந்தின நாள் புளித்த மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க. முழுசும் அப்போ சுட மாட்டாங்க. அந்த புளித்த மாவை இன்னைக்கு புதிதாக எடுக்கிற அந்த மாவுல அந்த புளித்த மாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு பிசைஞ்சிருவாங்க. அப்ப அந்த புளித்த மாவு அந்த புதிதான மாவை புளிப்பாக்கும். அது போலதான் ஆண்டவர் அவர்களுக்கு அடையாளமாக சொல்லி கொடுத்திருந்தார். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த புளிப்பு, அந்த பாவம் உங்களுடைய முழு வாழ்க்கையுமே அழித்து விடும். நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ 3 படி மாவிலே அந்த புளிப்பை அவள் சேர்த்தாள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இது கரப்ஷன் இன் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேவனுடைய ராஜ்யத்திலே ஏற்படுகிறதான ஊழல், அதாவது கொஞ்ச பாவம் நிறைந்த காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாவத்திற்குள் ஆக்கிடும். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். யூதர்களுக்கு 7 விதமான பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதுல முதல் பண்டிகை பஸ்கா, 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இதுல என்ன ஆண்டு சொல்லியிருந்தார் தெரியுமா? அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை அன்று ஒருவரும் புளிப்புள்ள காரியத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. எதற்கு அடையாளம்? உங்களுடைய பாவத்தை அந்த நாளிலே நீக்கி விட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக சொல்லியிருந்தார். அததான் இங்க பவுல் ஒரு மெட்டஃபர் மாதிரி பயன்படுத்துறார், ஒரு ஒப்புமையாக பயன்படுத்தி சொல்லுகிறார். இப்ப இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம், பரிசேயருடைய புளித்த மாவு, ஏரோதின் புளித்த மாவு. இது என்ன ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த நாட்கள்ல இந்த ஏரோதுக்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ராஜாக்களாக யூதர்களை ஆட்சி செய்தார்கள். இவங்க ரோமர்கள் கிடையாது, இவர்கள் ஏதோமின் வம்சத்தார். எதற்காக ஆண்டவர் இங்க ஏரோதின் புளித்த மாவு அப்படின்னு சொல்றாருன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்களுடைய உள்நோக்கம் என்ன, இவர்கள் எப்படியாவது ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும், இவங்களை விட ஜாஸ்தி பவர் வரக்கூடாது. எந்த ஜனக்கூட்டமாவது யாரையாவது பின்பற்றினால் எப்படியாவது தடை செய்து விட வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். அப்படிதான் யோவான் ஸ்நானனை ஏராளமான ஜனங்கள் பின்பற்றின பொழுது அரசியல் காழ்ப்புணர்வோடு கூட அவன் என்ன பண்ணா, யோவான் ஸ்நானனை சிறையிலே போட்டு விட்டான். ஒருவேளை வேதத்துல போடப்பட்டிருக்கிறது போல பிலிப்புவின் மனைவியை வைத்து கொண்டபடியினாலே அதன் மூலமாக போடப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இதுவும் ஒரு காரணம். யோவான் ஸ்நானன் நம்மளை விட மிஞ்சிடக்கூடாது. அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மை தள்ளிவிட்டு ஆட்சி பொறுப்பை வேறொருவரும் எடுத்துவிடக்கூடாது என்று சொல்லி தந்திரமாக செயல்பட்டார்கள். அதாவது இந்த புளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வெளியில தெரியாமலே அது செயல்படும் பாருங்களேன். அப்படியே ரகசியமா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தம் பக்கமா இழுக்கிறதுக்கு அடையாளம் தான் இது. சரிங்களா? இதை தாண்டி ஆண்டவர் சொல்றாரு பரிசேயர்களின் புளித்த மாவுன்னு சொல்றாரு பாருங்க. இதை குறித்து தியானிக்கும் பொழுது அந்த நாட்கள்ல இருந்த துர் உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். மாய்மாலம், இதை நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 12:1 வாசிக்கும் பொழுது, அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? இந்த பரிசேயர்கள் மாய்மாலக்காரர்கள், அவர்கள் ஹிப்போக்ரைட்ஸ். அப்ப இந்த புளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஓவரால் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பரிசேயருடைய புளித்த மாவு, ஏரோதின் புளித்த மாவு அப்படின்னு சொல்லும் பொழுது தங்களுடைய சுய லாபத்திற்காக கர்த்தருடைய சத்தியத்தை விற்கிறவர்கள். அதான் நம்ம சிம்பிளா சொல்லலாம். சரிங்களா? இதனால அநேக வேளையில யூதர்கள் பாவம் அப்படின்னு சொல்றதுக்கு பதில புளிப்பு அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. அப்ப இந்த சீஷர்களுக்கு ஏற்கனவே இந்த புளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா தெரிந்த ஒரு வார்த்தை தான். இவங்க நியாயப்பிரமாணம் இவங்களுக்கு தெரியும் தானே.
அதனால புளிப்புனா பாவம்னு அவங்களுக்கு நல்லா தான் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல அவர்களுக்கு அது தோன்றவே இல்லை பாருங்க. அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இவங்களுக்கு நல்லா தெரியும் புளிப்பு அப்படின்னா பாவம் தான். ஆனா இப்ப இவங்களுக்கு எல்லாமே என்ன ஞாபகம் இருக்குன்னா, சாப்பாடு தான் ஞாபகம் இருக்குது. சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமா இருக்குது அவங்களுக்கு. எதை விட்டாலும் விடுவோம், சாப்பாடை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவங்களுக்கு அப்பம் அப்படின்னு சொன்னாலே அந்த சாப்பிடுகிற அப்பத்தை தான் அவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள். அப்ப இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். இப்ப ஆண்டவர் கிளாஸ் எடுக்கிறார். ஆண்டவர் இப்ப சீஷர்களை தானே பயிற்றுவிக்கிறார். ஒரு முக்கியமான பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பரிசேயர்கள் தானே இப்ப சண்டை போட்டுட்டு போனாங்க. அப்ப இவங்களை குறித்த எச்சரிப்பை இப்ப தன்னுடைய சீஷர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ட்ரைனிங் தானே கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால சொல்றாரு, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவங்க அப்பத்தையே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அதனால டீச் பண்றாரு. என்ன சொல்றாரு? 5 அப்போ 2 மீனை வைத்து நான் பங்கிட்டு கொடுத்த போது எத்தனை கூடை நிறைய மீதி எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறார். உன்னையவங்க 12 அப்படின்னு சொல்றாங்க. 7 அப்போ சிறு மீன்களை வச்சு பங்கிட்ட போது எத்தனை கூடை நிறைய திரும்பி எடுத்தீங்க? 7. இன்னுமா அவங்களுக்கு புரியல? நான் இது அந்த அப்பத்தை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றத பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 26 வரைக்கும். பெத்சாய்தா குருடன் சுகமாகுதல். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப இயேசு பெத்சாய்தா அப்படின்ற ஊருக்கு போறாரு. ஒரு குருடன் அவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இதுவும் பாத்தீங்கன்னா வேண்டி கொண்டார்கள் வருது பாருங்களேன். மார்க் அந்த மாதிரி எழுதுகிறார். கெஞ்சி கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். இப்ப என்ன ஆகுது? 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய அற்புதங்கள்ல ரொம்ப வித்தியாசமா அவர் பண்ணுகிறத பார்க்கலாம். ஏற்கனவே நான் அந்த எப்பத்தா திறக்கப்படுவாயாக அப்படின்ற அந்த அற்புதத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப டிஃப்ரெண்டா இந்த அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னு சொன்னேன்ல. அதே மாதிரி இந்த இடத்துலயும் என்ன பண்றாரு? அந்த குருடனை கொண்டு வந்து விட்ட பொழுது கிராமத்திற்கு வெளியே கொண்டு போறாரு. கொண்டு போய் அவருடைய கண்களில் உமிழ்ந்து, நான் யோசித்து பார்த்தேன், எதுக்காக கண்களை போய் உமிழ்றாரு அப்படின்னு சொன்னா, இதை குறித்து ஆராயும் பொழுது கண்கள்ல வருகிற அந்த குருட்டாட்டம் பல வகையில அந்த நாட்கள்ல இருந்துச்சாம். இப்ப இது என்ன வகையான குருட்டுத்தனம் என்று சொன்னால், சிலருக்கு இந்த 2 இமைகளும் ஒட்டி இருக்குமா. சில வேளையில இந்த மெட்ராஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா காலையில எழுந்து பார்த்தா நம்ம அந்த கண்ணை திறக்கவே முடியாம ஒட்டி இருக்கும் பாத்தீங்களா, ஒரு கம் மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணியை விட்டு நல்லா கழுவி அப்புறமா தான் கண்ணை மெதுவா திறக்க முடியும்ல. அது மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு விதமான ஒரு கம் மாதிரி ஒரு காரியம் கண்கள்ல சுரந்து கொண்டே இருக்கும். சுரந்து கொண்டே இருக்கிறது மாத்திரமல்ல, அது அதனாலதான் அவங்களுக்கு பார்வை இல்லாம அது மூடப்பட்டிருக்கும். ஸோ அந்த நாட்கள்ல வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கல. அதனால தங்கள் உமிழ் நீரை அதன் மேல அப்ளை பண்ணி அதன் மூலமாக சுகத்தை கொடுத்து கொண்டு வந்தார்கள். நீங்க ஒருவேளை நினைக்கலாச்சா, என்னது இது உமிழ் நீரை போய் போடுவாங்களா அப்படின்னு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதி நாட்கள்ல பெரியவர்கள் மருந்தெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக சூட்டு கட்டி வந்துருச்சுன்னா அவங்க அந்த எச்சியை தொட்டு அதுல வைப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அதுல அவ்வளோ மெடிசன்ஸ் இருக்கோ என்னமோ தெரியல. அந்த நாட்கள்ல, இயேசுவின் நாட்கள்ல கூட இப்படிதான் இந்த மாதிரி வகையான குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள். சில வேளைகளிலே நம்ம ஜெபிக்கலாம் தேவையில்லை.
நேச்சுரலாகவே சில காரியங்களை செய்யும் பொழுது, இயற்கையாகவே சில காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு சுகம் கிடைச்சிரும். அதுக்கு ஒத்ததாக தான் இது காணப்படுகிறது. இதுக்கு தனியாக ஜெபிக்கலாம் தேவையில்லை. வெறுமனே அந்த கண்கள் இருக்கிற அந்த கம்மை எடுத்து விட்டா போதும், நல்லா தெரிஞ்சிரும். இப்போ அதை தான் ஆண்டவர் இங்கே செய்கிறாரு. இப்போ செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு? அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அந்த பதத்தை கொடுத்த உடனே அவன் கண்ணு கொஞ்சம் திறந்துருச்சு. உடனே இப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அப்ப இப்ப அவனுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியுது. ஆனா நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல அப்படின்னா பிளாடா, நல்லா சரியா தெரியல, மங்கலா இருக்குது. உடனே இப்ப என்ன பண்றாரு? பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இந்த ஒரே ஒரு அற்புதம் தான் வேதாகமத்துல இயேசு படிப்படியா சுகமாக்குறது எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன செய்யறாரு? அவர் கைகளை கண்கள் மேல வைக்கிறாரு. உடனடியாக அவர் நல்ல பார்வை அடைந்து விடுகிறான். இதை நான் சொல்லும் பொழுது நான் யோசித்தேன். இன்றைக்கு இந்த கிருபை கிருபை என்று சொல்லுகிற, விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுகிற அநேக போதகர்களை நான் பார்த்திருக்கிறேன். இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு வியாதி இருக்கா? வியாதி இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அல்சர் பிரச்சனையா? அல்சரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதா? நல்லா ஸ்வீட் சாப்பிடுங்க, விசுவாசத்தோடு சாப்பிடுங்க. சந்தேகப்படாதீங்க, எனக்கு இருக்குது இருக்குதுன்னு சொன்னால் அது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது அது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாச அறிக்கை ஒன்று இருக்கிறது, அது உண்டுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லணும். ஏசு இப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த மனுஷனுடைய கண்களில் உமிழ்றாரா இல்லையா? உமிழ்ந்துட்டு கேட்குறாரு, நல்லா பார்க்குறியான்னு. இப்போ இதே இந்த கிருபை கிருபைன்னு சொல்லுகிற ஊழியர்களை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அவங்க இங்கே இருந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? கேட்டிருப்பாங்க, நல்லா பார்க்குறியா அப்படின்னு கேட்டவுடனே அவன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். மனுஷரை மரங்களை போல பார்க்குற அப்படின்னோடனே, இங்கே பாரு, அவிசுவாசமான வார்த்தையை பேசாத, நல்லா பார்க்குறேன்னு சொல்லு, இயேசுவின் நாமத்தினாலே நல்லா பார்க்குறேன் என்று சொல்லு, இப்போவுமே உடைய குருடு மாறிவிடும் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இயேசு அவன் மனிதர்களை மரங்களை போல பார்க்குறேன்னொன்னே ஆண்டு சொல்லலை. சரி, இன்னொரு இது கைகளை கொண்டு கண்களில் வைக்கிறாரு. அப்போ அவன் திரும்பியும் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கலாம். இந்த அற்புதத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில வேளையில் நமக்கு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் மெடிசன்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லைன்னா அழுது, ஆண்டவரே எனக்கு இப்படி வந்துருச்சே, ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய ஆகாரத்திலேயே நிறைய மருத்துவம் இருக்குது. அந்த ஆகாரத்தையே நம்ம ஒழுங்காக உட்கொள்ளும் பொழுது சில வேளையில் அதை சாப்பிடும் பொழுதே சரியாயிரும். அப்போ ஆண்டவர் நம்ம இந்த ஆகாரத்திலேயே நிறைய மருத்துவ குணங்களை வச்சிருக்கிறார். சில பாருங்களேன், இப்போ உதாரணமாக பிளட் ப்ரெஷர் வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும்? கோவப்படக்கூடாது, அமைதலாக நம்ம மைண்டை வச்சுக்கணும். கோபம் வந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னுடைய கோப குணத்தை மாற்றுங்க, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோலில் தாங்க ஏசப்பா, அடிக்கடி நான் சட்டு சட்டுன்னு கோவப்பட்டுறேன், எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆகாரம்னு பார்த்தோன்னா கொஞ்சம் உப்பை குறைச்சி சாப்பிட்டுக்கணும். எண்ணெய் பொருட்களை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். இப்போ டயபெட்டிக்னு சொல்லி நம்ம டயக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? மாவு சத்தை குறைச்சிக்கிட்டு மற்ற காரியங்களை சாப்பிடலாம். இதை விட்டுட்டு ஐயோ வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு உடனே ஓடி போய் என்ன மருந்தெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் புலம்பி அழுதுகிட்டு இப்படி செய்ய வேண்டாம். நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்த வேண்டும். இயேசுவே அப்படிதான் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் பாருங்களேன். தொடர்ந்து வாசிப்போம். 26ஆம் வசனம். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். நீ போய் இப்ப யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நீ ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்ச பிற்பாடும் சொல்லி அனுப்புகிறதை பார்க்கலாம். கடைசி பகுதியை நாம் படிக்க போகிறோம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 27 30 வரைக்கும். யார் இயேசு? Who is Jesus? வாசிக்கலாம். 27ஆம் வசனம். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி,
ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இந்த பிலிப்பு செசரியா அப்படின்ற இந்த பட்டணத்தை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே இந்த பிலிப்பு செசரியாவை குறித்து விளக்கமாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனா அநேகர் நீங்க மறந்து போயிருப்பீங்க. அதை ஒரு ரிவிஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட போறோம். இந்த பிலிப்பு செசரியா இது ரொம்ப ஒரு அழகிய ஒரு பட்டணம் அப்படின்றத முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தெற்கு பகுதியான எர்மோன் மலையின் அடிவாரத்துல இருந்துச்சு. ஒரு அழகான ஒரு ஆறு அங்க ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆரோடைய பெயர் பேனியா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த எர்மோன் மலையிலிருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே ஓடி இந்த ஆற்றில விழுந்து ரொம்ப ஒரு அழகான இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதி, செழிப்பான ஒரு பகுதி. இதுதான் யோர்தான் நதியின் ஒரு சோர்ஸ், யோர்தான் நதியின் ஒரு ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. இயற்கை அழகு நிறைந்த பட்டணம். அது மாத்திரமல்ல, இங்க ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையினுடைய பெயர் பாதாளத்தின் வாசல், கேட் ஆஃப் தி அண்டர்வேர்ல்ட் அல்லது கேட் ஆஃப் ஹேட்ஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இது ஏன் அப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இதுல 2 முக்கியமான கடவுள் இருந்தார்கள். ஒரு கடவுளின் பெயர் பான் தெய்வம். இது பாதி ஆடு பாதி மனிதனாக இருந்தது. இன்னொரு கடவுள் பெயர் சீசர். சீசர்னா யாருன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். யார் ரோம பேரரசார் இருக்கிறாங்களோ அவங்க தான் சீசர். இப்ப பார்வோன் அப்படின்னு சொன்னா எகிப்திய பேரரசர்கள், ஏரோதுக்கள் அப்படின்னு சொன்னா ஏதோமின் வம்சத்திலே வந்த ராஜாக்களை குறிக்கிறது. அப்ப சீசர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ரோம பேரரசர்கள். யார் யாரெல்லாம் ரோம பேரரசா வராங்களோ, அந்த ஜூலியஸ் சீசர்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க, அந்த நாட்கள்ல இருந்தே ரோம பேரரசர்களே கடவுளாக நினைத்திருந்தார்கள். அப்ப இந்த குகையில இவர்களுடைய அந்த சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்களாம், பிள்ளைகளை பலிகளாக கொடுப்பாங்களாம். இந்த பிள்ளைகளை நரபலிகளாக கொடுக்கும் பொழுது இந்த கடவுள்கள் சந்தோஷப்பட்டு அதன் மூலமாக இந்த பகுதி செழிப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. எதற்காக இந்த பகுதிக்கு பிலிப்பு செசரியா என்று சொல்லி வைக்கப்பட்டது என்று சொன்னால், ஏரோது பிலிப்பு, அந்த ஏரோது அந்திப்பா இவனுடைய மனைவி தான் எடுத்துக்கொண்டான். இந்த பிலிப்பு என்பவன் தான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தன்னுடைய தலைநகரமாக இந்த பகுதியை அவன் தெரிந்து கொண்டான். எப்பவுமே ராஜாவான பிற்பாடு அவங்க ரொம்ப வசதியா சொகுசா வாழணும்னு நினைப்பாங்கல்ல. அதனால இது ரொம்ப அழகான இடமா இருந்ததுனால அவனுடைய ஆட்சி வந்த பிற்பாடு இந்த பகுதியை தலைநகரமா கொண்டனால இந்த இடத்துல பிலிப்பு அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. செசேரியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீசர் அப்படின்றதுக்கு தான் செசேரியா என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் இதுக்கு பிலிப்பு செசேரியா என்று சொல்லி போடப்பட்டிருக்குதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இந்த பிலிப்பு செசேரியா அப்படின்ற பட்டணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எதற்காக இயேசு இங்க கூட்டிட்டு வந்தாரு? இது யூத பட்டணங்களிலிருந்து வெளியே இருக்கிற ஒரு பட்டணம். இப்ப இந்த இடத்துல இயேசு தன்னை வெளிப்படுத்த போகிறார். முதல் முறையாக இத்தனை ஆண்டு காலமாக இந்த சீஷர்களோடு கூட இருக்கிறார். நிறைய அற்புதங்களை செய்கிறார், நிறைய பிசாசுகளை விரட்டுகிறார், வியாதிகள் சுகமாகுகிறது, பல உபதேசங்களை கொடுக்கிறார். ஆனா இப்பதான் முதன் முறையாக தான் யார் என்பதை அவர் இப்போ வெளிப்படுத்த போகிறார். அதற்கு முன்பாக இப்ப சில கேள்விகளை அவர் கேட்க வேண்டியது இருக்கிறது. நல்ல ஒரு தெளிவாக அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, 27ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், கடைசி பகுதி, வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இதை பார்க்கும் பொழுது நீங்க நினைக்க கூடாது, ஆண்டவர் எப்பவுமே அடுத்தவங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கிறவர், தான் யார் என்பதை மற்றவங்க நினைக்கிறத அவர் ஏற்றுக்கொள்வார் போல. அப்ப நம்ம கூட எல்லாட்டையும் போய் என்னை அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. இப்ப ஆண்டவர் தம்மை யார் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்கு முன்பாக ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கிற அந்த பின்னணியை அறிந்து கொள்ள விரும்புகிறார். இப்ப இதை தொடர்ச்சியா கேட்க போறாரு. இந்த ஆன்சருக்கு பிற்பாடு சீஷர்களை பார்த்தும் கேட்க போறாரு இதே கேள்வியை. அதனாலதான் அவர் இப்படி கேட்கிறார். இப்ப சீஷருடைய பதில் என்ன? 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இப்ப அவங்க சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். ஏன் யோவான் ஸ்நானன் சொல்றாங்க?
ஏன்னா இயேசுவை குறித்து ஏரோது அந்திப்பாவே சொன்னார்ல, இவன் யோவான் ஸ்நானன் போல, அதனாலதான் இவன்கிட்ட இந்த மாதிரி பயங்கரமான செயல்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானன் சிலர் நினைச்சிட்டு இருந்தாங்க. சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லும் பொழுது உபாகமத்துல மோசே என்ன சொல்லியிருந்தார்னா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியிலே தேவன் எழுப்ப போகிறார் என்று சொல்லும் பொழுது இயேசு செய்த அந்த செயல்களை பார்க்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் தோன்றினது, ஒருவேளை மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி தான் இவர்தானோ என்று சொல்லி நினைத்து கொண்டார்கள். அப்போ எலியா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கிட்ட இருந்து பலத்த செய்கைகள் செயல்பட்டபடியினால ஒருவேளை எலியா தான் வந்துட்டாரோ, கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக எலியா வர வேண்டும் என்று சொன்னது இவர்தானோ என்று சொல்லி நினைத்து கொண்டார்கள். அதை இப்போ சீஷர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 29-30. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். இதை நான் மத்தேயு சொல்லி கொடுக்கும்போது 16ஆம் அதிகாரத்தை ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது இதே கேள்விகளை தான் கேட்கிறாரு. பேதுரு என்ன பதில் சொன்னார் அப்படின்றது மத்தேயுல விளக்கமா இருக்குது. பேதுரு தான் எல்லா சீஷர்களை விட முந்தி இந்த பதிலை கொடுக்கிறார். அப்ப சொல்லும் பொழுது நான் சொன்னேன் உங்ககிட்ட, பேதுரு எல்லா சீஷர்களை விட மூத்தவர். இயேசு ஏதாவது கொஸ்டின் கேட்கும் பொழுது அவர் தான் முந்தி சொல்ற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கும் பொழுது எல்லாரும் பயந்து போய் நம்ம தப்பா சொல்லிடுவோம் நினைச்சிருப்பாங்க. அதனால அண்ணன் நீங்க சொல்லுங்க அண்ணன், நீங்க தான் பெரியவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால ஒருவேளை பேதுரு சொல்லியிருப்பார். நம்ம பேதுரு எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலயுமே மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒன்று என்ன அப்படின்னா, அவர் முதிர்ந்தவர், அதனால மெச்சியார்டா இருக்கிறதுனால அவர் பதில் அளிக்கிறவராக இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நான் சொல்லும் பொழுது சொன்னேன், நிறைய வேளையில நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது, கல்லூரி படிக்கும் பொழுது டீச்சர் நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கும்போது ஒரு சிலர் தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுப்பாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்மளை கேட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிற அந்த சேர்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாடி பின்னாடி போய் குட்டியா அப்படி உட்காந்துக்கிட்டு டீச்சருக்கு தெரியாம முதல்ல உட்காந்துருக்கிறவங்க தலை நம்மளை மறைக்கிற மாதிரி உட்காந்து போல, ஒருவேளை அப்படிதான் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஜனங்கள்லாம் என்ன யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளை ஒருத்தர்னு சொல்றாங்க, ஆனா நீங்க யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் இப்படிதான் இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பேதுரு எப்பவுமே கொஞ்சம் தைரியமா பேசுவார் இல்லையா? அவர் சொல்றாரு, நீர் கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இவ்வளோ அழகாக ஆண்டவரை குறித்து விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு பேதுருவை பாராட்டி, மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பேதுருவை பாராட்டி சொல்லுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல மார்க்கு எழுதும் பொழுது அதெல்லாம் எழுதவே இல்லை. இங்க என்ன ஷார்ட்டா எழுதிட்டார், நீர் கிறிஸ்து. இது ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் தெரியுமா? நீர் கிறிஸ்து, கிறிஸ்து அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாரை அந்த நாட்கள் அபிஷேகம் பண்ணினார்கள்? ஆசாரியர்களையும் ராஜாக்களையும். இப்ப இயேசுவ நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேள்விப்பட்டாங்கன்னா, முக்கியமா ரோமர்கள் கேள்விப்பட்டாங்கன்னா என்ன நினைச்சுப்பாங்க? ரோம அரசுக்கு விரோதமாக வந்தவர் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா ராஜான்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். ஏன் அப்படி சொன்னாரு? இன்னும் எனக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது, ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு என்னை அடிக்க போகிறார்கள், என்னை சிலுவையிலே அறைய போகிறார்கள், நான் மரிக்கத்தான் செய்ய வேண்டும். ஆனால் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் ஸ்தாபிப்பதற்கு சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இதை ஒருவருக்கும் நீங்க சொல்லாதீங்க. இப்ப அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்ப முதன் முறையாக தாம் யார் என்பதை இந்த இடத்துல தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1-30 வசனம் வரைக்கும் தெளிவா நம்ம படிச்சிட்டோம். இன்றோடு கூட அந்த 2வது பகுதியான ஆர்வங்கள் அப்படின்ற தலைப்பை முழுமையா படிச்சிட்டோம். ஆர்வங்கள்னா மறந்துடாதீங்க, இயேசு எப்படி ஆர்வத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்ததை தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப இதை தியானிங்க. வர வாரத்துல நம்ம அடுத்த பகுதியான ஆபத்துக்கள்,
அந்த பெர்சிக்யூஷன் அப்படின்ற அந்த பகுதியை நம்ம படிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகாரம் 8. யார் இயேசு? இயேசு இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறனால பட்டினியா அமிச்சா இவங்க சோர்ந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சீஷர்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தார் இயேசு என்றால், தேவனுடைய சமூகத்துல கொடுத்து அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை பெரிதாக அதை ஆசீர்வதிப்பார். பிசாசானவன் இயேசு உபவாசித்து புசியாமலும் குடியாமலும் 40 நாள் இருந்து அவர் வெளியே வரும் பொழுது பிசாசு சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே, அது போல இந்த பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கிறார்கள். அதனால இப்ப இயேசு என்ன பண்றாரு? அது என்ன புளித்த மாவு? இந்த ஒரே ஒரு அற்புதம் தான் வேதாகமத்துல இயேசு படிப்படியா சுகமாக்குறது எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப ஏன் இதுக்கு பிலிப்பு செசரியா என்று சொல்லி போடப்பட்டு, எதற்காக இயேசு இங்க கூட்டிட்டு வந்தாரு? நம்ம பேதுரு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலயுமே மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? கிறிஸ்து அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? யாரை அந்த நாட்கள் அபிஷேகம் பண்ணினார்கள், அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்ப முதன் முறையாக தாம் யார் என்பதை இந்த இடத்துல தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கலாம்.